கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரிதா இருக்கிறதுனால தான் ஐயா நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு இந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கோம். உங்க கிருபை பெரியது, உங்களுடைய தயவு பெரியது சுவாமி. நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு எங்களை காத்து வந்ததுனால்தான் சுவாமி இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அதை ஒரு நாள் நாங்கள் மறவாதபடிக்கு சுவாமி ஆராதனை வேலையில் இடைப்பட்டது ஆண்டவரே, தேவ செய்தியிலும் உடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் உடைய ஆலோசனை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தெய்வம் பேசுகிறார். மனுஷ ஆலோசனை ஆண்டவரே, எங்களை தகப்பனை விழுந்து விட சுவாமி, விழ தள்ளி விட ராஜா. ஆனால் உடைய ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவரே, உடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் நடக்கும் போது நீர் எங்களை போதித்து உயர்ந்த இடத்துல வைக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே. உடைய அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது இயேசுயா, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது இயேசுயா, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. வானத்துக்கு நேரம் இரண்டு கரங்களை உன்னுடைய அன்புனால இதெல்லாம் கிடைச்சதப்பா, உன்னுடைய தயவுனால கிடைச்சது, இந்த கிருபையினால கிடைச்சது ராஜா. என் வாழ்க்கையில இந்த மேன்மை எல்லாம் ஐயா உன்னுடைய கரத்திலிருந்து பெற்ற ஈவு சுவாமி. அதற்கு நான் ஒரு நாள் ஐயா தகுதி இல்லாதவளாய் நடந்து கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தகுதி உள்ள பாத்திரமாய் எங்களை நடத்துவீராக. தெய்வம் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருக்குள்ள இப்படிப்பட்ட வைராக்கியம் எப்படி வந்ததுன்னா, வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து மறக்கவே இல்லை, எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஈவு. தாய் தகப்பன் இல்லாத என் ஜீவனை மீட்டு கொடுத்தது யாருடைய தயவு?
கர்த்தருடைய தயவு. அதனாலதான் நன்றி உள்ள மகளாய் வாழ ஒவ்வொரு நாளும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார். எடுத்து வாசிங்க, ஆதாரமான வசனம் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:10. தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, மணவாளனுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டி சபையே, நம்ம எதனால் நம் கிரியைகளை காட்டணும்? நம்ம செயல்பாடுகளினாலே நம்ம கிரியைகளை என்ன பண்ணோம்? காட்டணும். அப்பா, உடைய அன்பு என் மீது ரொம்ப பெருசையா, உடைய தயவு என் மேல பெருசு. எல்லா நேசித்த அன்பும் என்னை கைவிட்டு மறுதலித்து போன போது உடைய அன்பு என்னை தாங்கினதே, உடைய அன்பு என்னை ஏந்தினதே. எத்தனையோ அன்புக்காக அவளுடைய அன்பை தக்க வைத்து கொள்ளத்தக்கதாய் என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய நேரங்கள் எல்லாத்தையுமே நான் அவளுக்காக அர்ப்பணித்த போதும் என்னை ஒரு நாள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? விட்டுட்டு போனாங்களே. ஆனா உம்முடைய அன்பு விலையேற பெற்றது என்று என்னை தேடி வந்த தெய்வம் அவர் மாத்திரம்தான் தேவ பிள்ளையே. அந்த அன்பிலே வளருகிற பிள்ளைகள் நற்கிரியினாலே நம்மள என்ன பண்ணா? நம்ம எதுலயே நம்மள என்ன பண்றோம்? படிப்புல காற்றோம், வேலையில காற்றோம் நம்ம தாளந்துங்களா. ஆனா தேவ சமூகத்துல எப்படி காட்டுறீங்க சொல்லுங்களேன்? தேவ சமூகத்துல நம்ம எப்படி காட்டுறோம் நம்முடைய கிரியைகளை? எது கேட்டாலும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. எப்பொழுதுமே இந்த வார்த்தை என் காதில் என்ன பண்ணி கொண்டே இருக்கும்? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீதிக்கு அவர் என்ன பண்ணுவாரா? நிச்சயமாய் சரி கட்டுவாராம். நம்மள ஒருத்தவங்க அநியாயமா பேசுறாங்க, அநியாயமா பகைக்கிறாங்க, அநியாயமா நம்மளை தூஷிக்கிறாங்களா, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தெய்வமா இருக்கிறபடியினால் தான் எஸ்தர் திக்கற்ற மகளா இருக்கும் பொழுது தேவன் அவளை தேடி வருகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் பெஸ்ட், நான் சிறந்தவள், நான் எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கிறேன்னு நினைச்சா நம்மளை தேடி தேவன் வரமாட்டார். நம்மளை தேடி என்ன பண்ண மாட்டார் தேவன். சிறந்தவர்கள் 1000 பேர் உலகத்தில் இருக்காங்க. சிறந்ததெல்லாம் எங்க இருக்கு? கூட்டத்தில் இருக்கு. ஆனா தரம் இழந்து என்னை தர கெட்டி யாரோ பேசினா எனக்கு என்ன வந்துடுது? ஆனா தரம் இழந்த என்னை தேடி என் தெய்வம் வந்தார். இன்னைக்கு சிறந்ததா மாறினோடனே அந்த தரத்தை என்ன பண்ணிடுறேன்? மறந்து சொல்லுங்களேன், மறந்து போயிடுறேன். அதனால தான் நம்ம வாழ்க்கையில எதிலுமே அலங்கரிக்க முடியல. நற்கிரியில அலங்கரிக்க முடியல, தேவ பக்தியில அலங்கரிக்க முடியல, நல்ல காரியங்களை என்ன பண்ண முடியல, நம்மளால கற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா சிறந்ததெல்லாம் எங்கதான் இருந்துச்சு? கூட்டத்தில் இருந்துச்சு. தேவன் தரமிழந்த என்னை தேடி வந்தார் என்பதை மறந்துடுறேன். அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியல? சிறந்ததா நிக்கவே, உயர்த்தி வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கு நான் எப்படியா இருக்க மாட்டேன்? பாத்திரவாளாய் நடந்து கொள்ள மாற்றேன். எடுத்து வாசிங்க, சங்கீதம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய ஆலோசனை ஒரு சிறு பிள்ளையை போல கேட்டு வளர்ந்தீங்கன்னா தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். சிறு பிள்ளையை போல மாறணும். ஆரம்பத்துல கர்த்தர் எது சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போமா? கேட்க மாட்டோமா? பேசுவீங்களாப்பா அப்படின்ட்டு என்ன பண்ண இருதயம் காத்துட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாத போது என்ன பண்ணுவோம்? கதவை சாத்தி. எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு தேவ பிள்ளைய. ஒன்றுமே இல்லாத வேலையில தேவ சமூகத்துல வந்து எப்போது காத்து கொண்டு இருப்பேன். ஏதாவது பேசுங்கப்பா. இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டேன். எப்படி ஆயிட்டேன்? பிஸி ஆயிட்டேன். காலையில இருந்து ஓடுறேன், மதியானம் வந்து சாப்பிட்றேன், தூங்குறேன். தேவ சமூகத்துக்கு எனக்கு என்ன இல்ல? கொடுத்தவருக்கு அதை எப்பவுமே மண்டியில என்ன பண்ணும்? ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே எதுதான்? யார்தான் கொடுத்தது? எதுவா இருந்தாலும் யார்தான் கொடுத்தது? என்னால வந்ததுன்னு நான் சொல்றதுக்கு பாத்திரவாள் அல்ல. ஏன்னா சிறந்ததெல்லாம் கூட்டத்துல இருந்துச்சான். ஒரு நாள் தரம் இழந்த போது எல்லா உறவுகளும் பகைத்து நின்றது.
எல்லா ஜனங்களும் பகைத்து நின்றார்கள். எல்லாம் தூஷணமா பேசினார்கள். எல்லாரும் எதிர்த்து நின்றார்கள். அவங்களாம் யார் தான்? பாகிஸ்தான்ல இருந்தா வந்தாங்க. சொல்லுங்களேன். பாகிஸ்தான்ல இருந்தா வந்தாங்க. எல்லாம் என் கூட இருந்த ஜனங்கள் தான். எல்லாரும் யார் தான்? என் கூட இருந்தவர்கள் தான். ஆனா என் தெய்வமோ எல்லோரும் பகைத்த போது என்னை தேடி வந்த தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. அதுதான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க மறந்தீங்கன்னா தேவ சமூகம் பலவீனமா காணப்படும். நீங்க இதெல்லாம் வாழ்க்கையில மறவாது இருந்தாதான் பலனுள்ள பாத்திரமாய் நாளுக்கு நாள் ஒரு 6:30 மணி ஆனா இது யாருடைய நாள் சொல்லுங்களேன். இது புதன்கிழமை யாருடைய நாள்? யாருடைய நாள்? இந்த நாள்ல எங்க கல்யாணத்துக்கு போனோம், எப்படி இருப்பீங்க? அப்படியே சோகமாவா இருப்பீங்க? ஒரு நாள் அழைக்கப்படாத போதெல்லாம் இருந்தோம், அன்னைக்கு எப்படி ஓடி வருவோம் நம்ம? சொல்லுங்களேன். அழைக்கப்படும் போது அந்த வைராக்கியம் இருக்கணும். அதுதான் நற்கிரியினாலே நம்மள என்ன பண்ண அலங்கரித்து கொள்வது. எங்க போனோம்னா நம்மளுக்கு என்ன வர மாட்டேன், தூக்கம் வர. சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன கூட என்ன வர மாட்டேன், தூக்கம். ஆனா ஏதாவது தேவ சமூகத்துல ஒரு காரியம், அதிகாலை ஜெபமோ ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வுனால அந்த நாள்ல நம்மளுக்கு என்னவாயிடுது, சோர்வு. அப்போ எது மேல நம்மளுடைய ஆர்வம் இருக்குது, எது மேல நம்மளுடைய ஆவல் இருக்குது, எது மேல நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான காரியம் தேவ சமூகத்துக்கு வருது, ஒரு சந்தோஷமான காரியமா இருந்தா அப்ப நம்மளுக்கு தூக்கம் வருமா? சொல்லுங்களேன். உங்களுக்கு கல்யாணம், உங்களுக்கு நிச்சயதார்த்தம், உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, இல்லை எங்கேயோ போகிறது, எல்லாம் விஜிபி போகணும். அப்போ தூக்கம் வந்துச்சா? எல்லாருக்கும் வந்துச்சா? எப்போன்னு தூக்கமே என்ன பண்ணல, வரலன்னா கூட என்ன பண்ணிட்டோம், ஒரு நாள் தூங்கலைன்னா நம்மளுக்கு என்ன வராது, மயக்கம் வந்துடும், வாந்தி வரும். அன்றைக்கி யாருக்குமே என்ன வரல, மயக்கமும் வரல, வாந்தியும் வரல. ஆட்டம் ஆடி ஒரு வேளை வந்திருக்கலாம், சுற்றி என்ன பண்ணலாம், ஆட்டம் ஆடி வந்திருக்கலாம்ல தவிர, ஆனால் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அன்னைக்கு வரல. மற்ற காரியத்தில் எவ்வளோ காரியத்தில் ஆவலாக இருக்கீங்களோ கர்த்தருடைய காரியத்தில் அதுக்கு மேலாக இருங்க. ஏன்னா இந்த சந்தோஷம்லாம் யாரால கிடைச்சிது? கர்த்தரால தான் கிடைச்சிது. கர்த்தர் இன்னைக்கு தான் இதில் நம்ம சந்தோஷமா இருக்கும்படி தேவன் என்ன பண்ணிக்கிற இந்த நாளை அனுமதிச்சிருக்கு. அதனால எந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ணாதீங்க, தள்ளாதீங்க. கர்த்தர் எப்படி ஆலோசனை கொடுப்பா? பைபிள் உட்காந்து பேசினா தூக்கம் பேசவே மாட்டா, என்னதான் வருது, தூக்கம் தான். அப்போ நீங்க பலவீன ஆவிகளை பிடித்தவர்களா இருக்கிறீர்கள். பைபிளை திறந்தா எனக்கு தூக்கம் வருது, மெசேஜை கேட்டா எனக்கு தூக்கம் வருது, பாட்டை கேட்டா எனக்கு தூக்கம் வருது, அதுல இருந்து எனக்கு எதையுமே கற்றுக்கொள்ள முடியலன்னா நாம் எல்லாம் பலவீன ஆவிகள் உடையவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட தேவ பிள்ளைகளே, உங்கள் மீது சத்தியம் வந்து பலிக்கும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவீர்கள். எப்போ வரன்னு சொல்லுங்க பலன்? நீ நல்லா இருப்ப, நீ 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருப்ப, நீ பலிகி பெருகுவ. கர்த்தரை தேடினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரும். இதெல்லாம் அந்த வார்த்தை சொல்லும், கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும். என் வாழ்க்கையில சில காரியங்கள் குறையும் முதல் ஆண்டவர் சொல்ல, கர்த்தரை தேடுறேன்ப்பா, நான் கர்த்தரை தேடுறேன். என் வாழ்க்கையில ஒரு நன்மை கூட குறைவுபடாதபடிக்கு, இந்த புறச்சாதி ஜனங்கள் பேசாதபடிக்கு நான் கர்த்தரை தேடுறேன். அதனால என் வாழ்க்கையில ஒரு நன்மை என்ன பண்ணக்கூடாது, குறைய கூடாதுன்னு இயேசுகிட்ட எப்பவுமே சொல்லுவேன். அந்த வார்த்தையை, இந்த வார்த்தை என்ன பண்ணுவேன், எப்பவுமே பலிக்க செய்யணும். சில வார்த்தைகள் எல்லாம் நான் பலம் இல்லாத இருக்கேன்னா, பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்க என்ன அடைவீர்களா, பலன் அடைவீர்கள். பலனை குறித்து பேசும்போது அந்த பலனை பெற்றுக்கொள்ள என்ன கிரியை என்ன பண்ண நம்ம தேடணும். எங்க சிஸ்டர் தேடுறது, வீட்டுக்கு போனால் குழம்பு தேடுறேன், சோறை தேடுறேன், சட்டி பானையை தேடுறேன், இப்படிதான் லைஃப் என்ன பண்ணுது போகுது. எல்லாமே பண்ணணும், ஆண்டவர் எல்லாமே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு. ஆனால் அதற்கு மேலாக புத்தி உள்ள ஸ்திரீயா என்ன பண்ணும், நடந்து கொள்ளணும். நற்கிரியினால் என்ன பண்ணணும், நம்மள அலங்கரிச்சு கொள்ளணும். இன்னைக்கு என் வீட்டில் ஒரு ஆளாக்கு அரிசி போனோன்னா அது கர்த்தருடைய தயவு தேவை. அது கூட இல்லாத ஒரு நாள் என்ன பண்ணியிருப்போம், நாங்களும் இருப்போம். நாங்கள் ஒன்றும் வானத்துலேருந்து என்ன பண்ணல, குதிக்கல.
கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை எடுத்து வாசிங்கப்பா. எஸ்தர் 4:15 வாசிங்க, 14 வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீயும் உன் தகப்பனார் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி. எல்லாம் கரெக்டா கையை பிடிச்சி சொல்லுங்க. தேவன் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்துக்கு என் சபைக்கு உதவியா இருக்கும்படி. என்னை பட்டு தாழ்ந்த நிலைமையில இருந்து தேவன் தூக்குற பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லும்படிதான் தேவன் என்னை தெரிந்திருக்கிறார். அதற்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். வாசிங்கப்பா. உதவியா இருக்கும்படி தேவன் உன்னை ராஜாவா வைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். மறுமொழியாய் சொல்ல சொன்னது, நீ போய் குசியாமலும் புடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாவுகிறேன் என்று சாவை மாற்றக்கூடிய வல்லமை உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் நிச்சயமாய் உண்டு. அதற்கு தான் என்ன பண்ற, மொத்தகா இடத்துல தேவ ஆலோசனை கேட்கிறதுக்கு முன்பாக தேவ மனுஷர்கள் சொல்லி அனுப்புவாங்க. பார்த்திருக்கீங்களா? உனக்கு தேவ ஆலோசனை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு மனுஷனை எடுத்து என்ன பண்ணுவாரு தேவன்? அது யாரா ஒன்னால இருக்கலாம். தேவன் என்ன பண்ணுவார்? அவங்கள பயன்படுத்துவாரா, நிறுத்துவாரா, நிறுத்த மாட்டாரா? எத்தனை பேர் சொல்லியிருக்கேன், ஒரு தேவ மனுஷன் மூலியமா கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்காரு, ஒரு தேவ மனுஷி மூலியமா கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்காரு. அவர்கள் ஆலோசனை கொடுத்து அனுப்புவார். மொர்தெகாய் பேச பேச இது என்னவான காரியம்? சாவுக்கு ஏதுவான காரியம். ராஜா அழைக்காம ராஜா முன்னாடி போய் நிக்கிறது அது என்னவான காரியம்? சாவுக்கு. அது ராஜாத்தியா இருந்தாலும் சரி, ராஜா அழைக்காத உள்ள போக முடியாது. ஊழியக்காரியா இருந்தாலும் தேவ பிள்ளையே, அந்த ராஜா அழைக்காம நாங்க யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா தேவன் அதனால்தான் ஆலோசனை தந்து என்ன பண்றாரு, நடத்துறாரு. அந்த ஆலோசனை கேட்டு, தேவ மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு உடனே அவன் என்ன பண்ணல, அக்கா வீட்டுல போய், அம்மா வீட்டுல போய், தெரிஞ்சவங்க வீட்டுல போய் கதை கேட்கல. சொல்லுங்களேன், கதை கேட்கல. இனி கதை கேட்கணும்னா நம்ம என்ன பண்றோம், முன்னாடி போய் எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை என்ன பண்றோம், ஆவலோடு உட்காந்து கேட்குறோம். அவ தேவ மனுஷன் சொன்ன உடனே தேவ ஆலோசனை கேட்க போயிடுறான். தேவ ஆலோசனை கேட்கணும்னா எனக்கு என்ன வேணும், வாழ்க்கையில ஜெபமும் உபவாசமும் ரொம்ப முக்கியம். சில பிசாசின் காரியங்கள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டும்தான் நம்மளை விட்டு என்ன பண்ண விலகி போகும். ஆமென். சில காரியங்கள் நம்மிடத்தில் ஆழமா இச்சைக்குரிய காரியங்கள். இச்சைன்னா தேவனை காட்டில நான் அதிகமாய் நேசிக்கிற, அதிகமா ஒரு காரியத்துல முக்கியத்துவம் கொடுக்கிற. 1 மணி நேரம் இந்த நாட்களில, ஜெபம் இல்லாத நாட்களில் 1 மணி நேரம் என் தேவனோடு கூட செலவிட முடியல, பைபிளோடு செலவிட முடியல, என் வேதத்தோடு செலவிட முடியலன்ட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவரோடு கூட செலவிட முடியலன்னா நம்மளுக்குள்ள இச்சையின் ஆவிகள் நம்மளை என்ன பண்ண உலக பிரகமான காரியத்துல நடத்துது. தேவ சமூகத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல, ஆனா போன்ல மணிக்கணக்கில் உட்கார்றேன். தேவ வார்த்தையை கேட்க முடியல, ஆனா மனுஷனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ற, அது இச்சைக்குரிய காரியம். அந்த காரியம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மாத்திரம் தான் என்ன பண்ணும், போவோம். இது சாவுக்கு ஏதுவான காரியம் நடக்க போகுது. எஸ்தருக்கு என்ன காரியம் நடக்க போகுது, சாவுக்கு ஏதுவான காரியம் நடக்க போகுது. நடக்கும் பொழுது அவன் என்ன பண்றா, கூட இருக்கிறவங்களை எல்லாரையும் என்ன பண்ற, ஆயத்தை
படுத்துறா. ஏன்னா அவளுக்காக அவ போல, அவ எங்கதான் இருக்கிறா? சுகமா தேவன் வச்சிருக்காரு, ராஜாத்திய வச்சிருக்காரு. ஆனா ஒரு காரியம் கேள்விப்படும் பொழுது அது என்ன பண்ணல? ராஜாத்திய கேட்கல. ஒரு நாள் ஆதரவு இல்லாத போது, எங்க நடந்தாலும் சரி, சபையில நடந்தாலும் சரி, தெய்வ பிள்ளைகளே வெளியே நடந்தாலும் சரி, ஒரு காரியம் நம்ம காதுக்கு வரும்போது மேன்மையா கூட இருக்கட்டும், அதை ஒதுக்கி வச்சுட்டு, 1000 வேலை இருக்கட்டும், அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நம்மளுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க யாராவது ஒருத்தர் அந்த நிலைமையில இருக்கும்போது நம்மளுக்காக என்ன பண்ணிருப்பாங்க? கண்ணீர் வடிச்சு இருப்பாங்க. அந்த காரியத்தை எஸ்தர் அறிந்து, என் தாதிமார்களோடு நான் என்ன பண்றேன்? உபவாசம் பண்றேன். நீங்களும் எனக்காக போய் என்ன பண்ணுங்க? உபவாசம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மனமாய் கூடி செபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஒரு காரியம் காதுல கேட்டா அது கண்ணு மூக்கு வாய் வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஜோடிக்க சொல்லுங்களேன். அப்படி இல்லை. அது என்னுடைய நற்கிரிய வளர்ச்சி என்ன பண்ணாது? காட்டாது. என்னுடைய நற்கிரியினால தேவன் என்னை அலங்கரிக்க அமைதலோடு அடக்கத்தோடு கற்றுக்கொள்ளுது என்ன பண்ணாது? காட்டாது. தேவ ஆலோசனை என்ன பண்ணாது? காட்டாது. எங்க ஒரு காரியம் அவதூறாய் நம் காதுல கேள்விப்படுகிறதோ அதற்காக செபிங்க. ஒரு 10 வயசு சிறுமி ஒரு பாலியல் கொடுமையில ஒரு ஊழியக்காரர், சபையே செபி, உன் தேசத்துல நடந்தா செபிக்காத இருப்பாயா? உன் தெருக்களில நடந்தா செபிக்காது. அப்ப நம்ம கேள்விப்படுறோம், அது என்ன பண்ற? அப்படியே விட்டுறோம். அதற்காக நம்ம என்ன பண்ற? செபிக்கிறது இல்ல. தேவன் யார் மூலியமோ அந்த அங்கலாய்ப்பு என்ன பண்ற? நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ண? நம்ம ஏற்றுக்கொண்டு செபிக்கணும். அதற்காக தான் தேவன் ஒரு காரியத்தை அனுப்புறாரு. எஸ்தர் சொல்றா, இது சாவுக்கு ஏதுவான காரியம். என்னாலேயோ மொர்தெகாயாலேயோ யாராலையும் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஆனா ஒரு ஆலோசனை வருது, அந்த ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்கும்படி சொல்றது யாரு? தேவ மனுஷன். என்னை உயர்த்தி வைப்பதற்காக தேவ சமூகத்துல பிரயாசப்பட்டாரே ஒரு தேவ மனுஷன், அந்த மொர்தெகாய் சொல்றாரு. அதனால இந்த ராஜ மேன்மை யாரால கிடைச்சது? சொல்லுங்களேன். நானே ஏசப்பா கிட்ட வளர்ந்துட்டேன். நானே ஏசப்பா முன்னாடி நானே பெரிய ஆளாக்கிட்டேன். நானே ஏசப்பா நான் நீங்கன்னு வச்சுக்கிங்க, நான் விழுந்து போறேன்னு அர்த்தம். ஏன்னா பாபிலோனை கட்டின நான் கட்டின பாபிலோன், மகா பாபிலோன். இது நான் பண்ணது என்னாலதான்ட்டு நம்ம ஒரு வார்த்தை நினைச்சிட்டோன்னு வச்சுக்கிங்க, தேவன் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். தேவன் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். வாசிங்கப்பா. அப்போது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். தேவ பிள்ளையே, ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை ஒரு பிள்ளைகள் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா, பிள்ளைகள் சொல்றதை யார் கேட்கணும்? ஊழியக்காரங்க என்ன பண்ண? நிச்சயமா கேட்கணும். ஏன்னா உபவாசத்தோடும் என்ன பண்றாங்க? ஜெபிக்க சொல்றாங்க. அது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம். அப்போ நம்ம என்ன பண்ண? சில காரியத்துக்கு செவி கொடுத்து கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணும். அதற்காக தான் தேவன் நம்மளை வச்சிருக்காரு. மொர்தெகாய் என்ன பண்ற? அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியே மொர்தெகாய் கற்பித்தது போய் எஸ்தர் என்ன பண்ற? இப்போ மொர்தெகாய்க்கு எல்லாம் சரிதான். இந்த ராஜ மேன்மை உன்னாலதான் கிடைச்சது. தேவன் உன் மூலியமா தான் என்ன பண்ணிருக்காரு. ஆனா அங்க போனா என் உயிர் போயிடும். அங்க போனா என்ன ஆயிடும்? என் உயிர். ஏன்னா ராஜா என்ன பண்ணல? அழைக்கல. ராஜா அழைப்பில்லாத என்ன பண்ணக்கூடாது? அங்க போக கூடாது. அந்த சாவுக்கு ஏதுவான காரியத்தை மாற்ற யாரால தான் முடியும்? கர்த்தரால தான் முடியும். அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க கூடாது. ஏன்னா நம்மளாம் செத்து போக வேண்டியவர்கள். என்னைக்கோ மரிச்சு போயிருப்போம். கண்ணீராலும் துக்கத்தாலும் வேதனையினாலும் கஷ்டத்தினாலும் நம்ம மரித்து போயிருப்போம். பலவீனத்தினால நம்ம என்ன பண்ணிருப்போம்? மரித்து போயிருப்போம். அந்த காரியத்திலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராக இருந்தபடினால இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க
பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாம் பெரிதாய் வருகிறதுனாலே தேவன் நம்மளை உயர்த்தி வச்சு அழகு பார்த்திருக்கார். எல்லாம் பெரிது, அவர் கொடுத்தது எல்லாமே சிறிது அல்ல. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய கிருபை பெரியது. இன்னைக்கு எல்லாம் வந்த உடனே தேவன் கொடுத்தது எல்லாம் எப்படியே தெரியுது சொல்லுங்களேன்? சிறிதா தெரியுது. அப்படி தெரிஞ்சதுன்னா அப்படிப்பட்ட ஆவிகளை உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுங்கள். பொல்லாத ஆவிகளை அதமாக்கி போடுங்கள். கிறிஸ்து எப்பவுமே நம்மளுக்கு பெருசா தான் தெரியணும். கிறிஸ்து நம்மளுக்கு பெரிதாய் தெரிய தெரிய கிறிஸ்து பெரிதா தெரியணும். கிறிஸ்துவுடைய காரியங்கள்லாம் நம்மளுக்கு எப்படியா தெரியணும்? என் சபை எனக்கு பெரிதாய் தெரியணும். என் சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு பெரிதாய் தெரியணும். என் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய காரியங்கள் என் தேவன் செஞ்சிருக்காரு. அதுக்கு பிரதிபலனா நான் என்ன பண்ண? எல்லாத்தையும் பெருசாதான் பார்க்கணும். என்னைக்கு என் வாழ்க்கையில சின்னதா பார்க்க ஆரம்பிச்சிடணும், அன்னைக்கு நான் ரிஜெக்ட் ஆனவள். அன்னைக்கு நான் என்ன ஆனவள்? ரிஜெக்ட் ஆனவள். தேவ பிள்ளையே வாசிங்க, 1 வாசிங்க, 5:1 வாசிங்கப்பா. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ உள்புறத்தில் ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தார். ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தரை முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது, இதுக்குத்தான் உபவாசமும் ஜெபமும். இதுக்குதான் என்னது? சாவாங்க என்ன பண்ற? தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிற எஸ்தரை பார்த்துட்டாரு. எஸ்தரை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணல? அவர் கோவப்படல. கோவப்படாதபடிக்கு ஒரு நாள் கோவப்பட்டு வஸ்தியை தள்ளினார். அகஸ்வர் ராஜா என்ன பண்ணாரு? அது ஊரறிந்த காரியம். என் தேவன் எவ்வளோ நன்மை செய்கிறாரோ, எவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரோ, அவ்வளோ எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அவருக்கு 2 முகம் இருக்குது. அவர் நம்ம மேல அன்பு வச்சாலும், கிருபை வச்சாலும், தயவு வச்சாலும் எல்லாமே பெருசா வைப்பார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியத்துல நாம் நடக்கும் பொழுது மோசேயை பார்த்து சொல்லுவாரு, நீ நிற்கிற இடம் என்ன இடம்? நீ நிற்கிற இடம் என்ன இடம்? பரிசுத்தமான இடம். அதுல நீ அசுத்தத்தோடு என்ன பண்ண கூட ஏற கூடாது. போய் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி என்ன பண்ணு? கழிச்சு போடு. கழட்ட வேண்டியதை கழட்டுனா தேவ மேன்மையை நீ அடைவாய். கழிச்ச வேண்டியதை கழட்டும் போது என்ன பண்ணுவாரு? தேவ மேன்மையை கொடுப்பார். அப்படிதான் யோசுவா சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க என்ன பண்ணுங்க? இன்றைக்கு என்ன பண்ணுங்க? நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அசுத்தமும் நாளுக்கு நாள் ஜனங்களை பார்த்து சொல்ற, தேவ ஜனங்களை பார்த்து சொல்றாரு. நம்ம நினைக்கிற தேவனுக்குள்ள பர்ஃபெக்ட் இல்ல. ஏன்னா நம்ம எவன்ல இல்ல, பரலோகத்துல இல்ல. நம்ம இருக்கிறது எங்கதான்? பூமி நிறைந்த அசுத்தமான உலகத்துல இருக்கும்போது சில காரியங்கள் பார்க்க நம்மளுக்குள்ள என்ன வந்துடும்? அதனால்தான் சொல்ற, தன் பாவங்களை என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நான் என்ன பண்ணக்கூடாது? மறைக்க கூடாது. மறைக்கும் போது நான் பலவீன ஆவியை பெறுறேன். நான் அறிக்கை செய்து விடும்போது பரிசுத்த ஆவி என் மீது எனக்கு பலத்தை கொடுக்குது. இனி கர்த்தருடைய பிள்ளையாய் நான் வளர முடியல, வாழ முடியல, நடக்க முடியல, பேச முடியல. அதை குறித்து எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. ஆனா எஸ்தர் ராஜாத்தி எல்லாத்துக்கும் துணிந்தவளாய் ராஜ சமூகத்துக்கு போன உடனே ராஜா அவளை நோக்கி கண்டபோது அவனுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினால் செங்கல் நுனியை தொட்டால் ராஜா அவளை நோக்கி
எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றால், அப்போது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் தாம் தமக்கு சேவித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் என்ன பண்ணா? இன்றைக்கு வர வேண்டும் என்றார். தேவ பிள்ளையே, அங்க சாவு நடக்கும்னு பார்த்தா ராஜா சொல்றாரு, இந்த ராஜ சமூகத்துல நீ பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் உபவாசமும் ஜெபமும் வேணும். அதுக்கு தான் என்ன வேணும்? உபவாசமும் ஜெபமும் வேணும். அதற்கு தான் எல்லோரும் ஒரு மனமாய் கூடி ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது தேவன் அந்த இடத்துல விடுதலை கொடுப்பார், அந்த இடத்துல மாறுதலை கட்டளையிடுவார். தேவ பிள்ளையே, ஒரு பக்கம் ராஜா கண்ணுல தயவு, இன்னொரு பக்கம் அங்க சாவான காரியம், ஏதாவது அபத்தனமான காரியம் நடக்கும் என்று பார்த்தா அங்க பார்த்தா ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே, நீ ஏதோ வேண்டி கொண்டு என்ன பண்ற என் இடத்துல வந்திருக்கிற. நம்ம ஜனங்கள்லாம் நம்ம ஏதாவது தேவையோடு போனால் நம்மளை அவாய்ட் பண்ணுறதா என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? போனோடனே உனக்கு என்ன வேணும், வா உக்காரு, சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, பசங்க சாப்பிட்டாங்களான்ட்டு கேட்பாங்க. சொல்லுங்களேன், கேட்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே எப்படி தலை தறிக்க வந்துடுச்சு, காசு கேட்க தான் வந்துக்குது, நம்மளை ஏதோ கேட்க தான் வந்துருக்குது, என்ன பண்ணுவாங்க நாலா பக்கமும். ஆனால் அங்கே ராஜா எஸ்தர் ஏதோ ஒரு இவ்வளோ நாள் வராதவள் ராஜ சமூகத்தில் என்ன பண்ணுறா, வந்து நிற்கிறா. அவளுக்கு ஏதோ ஒரு தேவைன்ட்டு முதல்ல என்ன காட்டுறாரு? தயவு காட்டுறாரு. தயவு காட்டுறார். தேவ பிள்ளையே, மனித காட்டுற தயவு ராஜ்யத்தில் பாதி கொடுக்குதுன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம் மீது தயவு காட்டியிருக்கார். அதை எப்பவுமே பெருசாக நினைங்க. பெருசாக நினைக்கிங்கன்னா எந்த மனிதன் முன்பாக நம்ம தாழ்த்தப்பட்டோமோ அந்த மனிதன் முன்பாக தேவன் உயர்த்தி வைப்பார். எல்லோரும் கண்களை மூடி. உங்க தயவு சிறந்தது அப்பா, உங்க தயவு எங்களை வாழ வச்சுதுப்பா, உங்க தயவு எங்களை சிறந்ததாய் மாற்றுது ராஜா. அதை ஒரு நாளை நாங்கள் மறவாதபடிக்கு அப்பா, ஒரு நாள் எங்களை மறவாதபடிக்கு எங்களை சாவுக்கு எதுவான காரியத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திராச்சா. அதை எங்க வாழ்க்கையில நாங்க ஒரு நாளும் மறக்க கூடாது சுவாமி. சப்பா, ஒருவேளை நாங்க மறக்கிறபடி எங்களுக்குள்ள அந்த சிந்தனை வந்துச்சுன்னா பொல்லாத ஆவிகளை எங்களிடத்திலிருந்து விலக்கி போடுவீராங்க. நான் எந்த நிலையில இந்த இடத்துல இருந்து வந்தேன்று, இது ராஜ மேன்மையா, இந்த ராஜ மேன்மையை எப்பொழுது சிந்தித்து வாழத்தக்கதாய் தெய்வம் எங்கள் மீது ஐயா இந்த கிருபையை போடுவீராக, இந்த பெரிய கிருபையை போடுவீராக, இந்த பெரிய தயவை போடுவீராக, இந்த அன்பை போடுவீராக ஐயா. சப்பா, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த தயவு பலிக்கட்டும் சுவாமி, இந்த தயவு பலிக்கட்டும். எந்த காரியத்தை கேட்கிறது அந்த உபவாசத்தோடு செபத்தோடு ஆண்டவரே ஒரு காரியங்கள் செவிகளில கேட்கும் போது அது அபத்தூறு பேசாதபடிக்கு அதற்காக செபத்தோடு உபவாசத்தோடு வேண்டி செபிக்கிற இருதயத்தை எங்கள் மீது நீங்கள் போடும்போது தயவுள்ள கரை எங்கள் மீது இறங்க சுவாமி, தயவு எங்கள் மீது இறங்க சுவாமி. யோபு தன் சிநேகிதனுக்காக செபிக்கும் போது அவன் சிறையிருப்பை மாற்றினது போல ஆண்டவரே எஸ்தர் ராஜாத்தி தகப்பனே தேசத்திற்காக செபிக்கும் போது, உபவாசித்து செபிக்கும் போது ஆண்டவரே அவளை உயர்த்தி வச்சிருக்கீங்கப்பா. ரகசியம் தெரிஞ்சு பிள்ளைகள் வாழ, தேவ சமூகத்துல வளர, பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து வாழ தேவன் உதவி செய்யுங்க. அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியக்கும் வழிநடத்தல் துணையும் பாதுகாப்பு சமாதானம் இப்போது எப்போதும் சதா காலையில் நம்மோடு அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.